இந்த மூவில ஒரு அழகான தீவை காட்டுறாங்க. இந்த அழகான தீவு என்று சொல்ற காட்டிலும் ஒரு வித்தியாசமான பயங்கரமான ஒரு தீவு என்று இந்த மூவில இந்த பொண்ணுடைய தம்பி வந்து பல நாளுக்கு முன்னாடி அவங்க தம்பியை மிஸ் பண்ணிடுறான். இந்த தீவுக்குள்ளதான் அவங்க தம்பியை வந்து மிஸ் பண்றான். பொண்ணு ஒரு குரூப்பை அமைச்சு குரூப்போட சேர்ந்து அந்த தீவுக்குள்ள போய் அவங்க தம்பியை தேடலாம்னு பிளான் பண்றா. அப்ப அந்த தீவுக்குள்ள போறதுக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சு அங்க இருக்கிற பக்கத்துல இருக்க கிராமத்துல போய் ஒரு ஆளை தேடுறாங்க. அதே கிராமத்துல நம்ம ஹீரோ வந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு. மீட் பண்ணி இந்த தீவுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஃபர்ஸ்ட் அந்த ஹீரோ வந்து நான் போக மாட்டேன், இது ஒரு வித்தியாசமான தீவு, அங்க வந்து மனிதர்கள் யாரும் உள்ள போக கூடாது, தடைப்பட்ட ஒரு தீவு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அந்த குரூப் அந்த பொண்ணும் என்னுடைய தம்பியை மிஸ் பண்ணிட்டு இந்த தீவுல இருந்து, அதனாலதான் நான் உள்ளே போய் தான் ஆகணும், நீங்க வராட்டியும் பரவாயில்ல நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்றான். அதனால ஹீரோ வந்து சரி ஓகே, அந்த குரூப்பும் அவனும் அந்த பொண்ணும் காட்டுக்குள்ள போறாங்க. அந்த தீவுக்குள்ள போறதுல என்ட்ரன்ஸ்லயே பக்கத்துல ஒரு முட்டை இருக்கு. அந்த முட்டையை பார்த்துட்டு அந்த குரூப்ல இருக்க ஒரு பையன் இது என்ன பாம்பு முட்டையா என்று கேக்குறான். அப்ப ஹீரோ சொல்றாரு இல்லப்பா இது பாம்பு முட்டை இல்ல, இது ஒரு முதலையோட முட்டை அப்படின்னு சொல்றான். முதலை முட்டை இத்தனடியா இருக்குமா அப்படின்னு. ஆமா இது ஒரு பயங்கரமான முதலையோட முட்டை அப்படின்னு கேக்குறான். இது பக்கத்துலதான் அந்த முதலை இருக்கும், ஏன்னா அந்த முட்டையை போட்டுட்டு இப்பதான் போயிருக்கோம், இங்கதான் இருக்கும் சுத்திக்கு இருக்கோம், கொஞ்சம் பார்த்துதான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற டைம்லயே அந்த முதலை வந்து அவங்களை அட்டாக் பண்ணனால அந்த முதலையோட சண்டை போட்டு அந்த குரூப்பையும் அந்த பொண்ணையும்